உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா சுற்றுலாத்துறை இந்த மேலும் வளர வேண்டும். மற்றபடி சுற்றுலாத்துறைக்கு பாரிய பங்களிப்பு யாரு கொடுக்குறேன்னு வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பாரம்பரிய உணவு திருவிழானது இடம்பெறுகின்றது. இதனை முன்னிட்டு பழைய காலத்திலே பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட கார்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் போன்றவற்றை மக்கள் பார்வைக்காக விட்டுள்ளார்கள். அந்த காணொளிகளைத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். பாருங்கள், அது தொடர்பான காணொளிகளை பார்வையிடுவோம். சுற்றாடல் அமைச்சினால் நடத்தப்படுகின்ற உணவு திருவிழாவுக்கு கார் சேல்ஸ் ராஜா கார் எல்லாம் கொண்டிருக்கிற பாருங்க. இதெல்லாம் கூட கார் தானே. இது அம்பாசடர் கார் இது கிளாசிக் லுக் கொடுக்கும். அப்ப இது ஒரு கிளாசிக் லுக்க கொடுக்கக்கூடிய அம்பாசடர் கார் மோஸ்ட்லி இதெல்லாம் ஓல்டா ஸ்டைல இருக்குது. அதாவது இங்க சுற்றுலா துறையில் அபிவிருத்தி அடைய வரும். அதாவது சில எங்க பிரதேசங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சி போதுமெல்லாம் ஏற்கனவே அது அபிவிருத்தி அடைஞ்சு சில சில மாவட்டங்கள் அபிவிருத்தி அடைஞ்சு டூரிசம் இருக்கு. இங்க ஒரு டூரிசம் சரியா நீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து சுற்றுலா துறை மேன்மைப்படுத்த எங்களுடைய மக்கள் நிறைய நாடும் அபிவிருத்தி அடையும். அதே போல் எங்களுடைய வாழ்வாதாரமும் அபிவிருத்தி அடைந்தன. நல்ல விஷயம். அதாவது சுற்றுலாத்துறை உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா சுற்றுலாத்துறை இந்த மேலும் வளர வேண்டும். மற்றபடி சுற்றுலாத்துறைக்கு பாரிய பங்களிப்பு யாரு கொடுக்குறேன்னு உண்மையிலே வடக்குகளுக்கு சேர்ந்த மக்கள். ஏன்னா உங்களுக்கு வெள்ளக்காரன் மட்டும் வெள்ளக்காரங்களை யாரெல்லாம் டிக்கெட் எடுத்துக்கோ அவங்கெல்லாம் அந்நிய செலவாங்கி வீட்டு செல்லக்கூடியவங்க தான். அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மரியாதை கொடுக்க வேணும். அதை செய்யணும். நாங்க எந்த தொழிலுமே சேவை செய்யலாம். இங்க சூப்பராகும், அங்க சூப்பராகும். இது யூடியூப்
உங்க முயற்சி யூடியூப் மேலும் வளரும் நண்பர்களே. இந்த காந்தி போடுங்க. யாழ்ப்பாணம் கோட்டைக்கு பின்புறத்திலே அமைந்துள்ள சிறுவர் பூங்காக்கு நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். சிறுவர் பூங்காக்கு செல்கின்ற பாதையைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் சிறுவர்களை பெருந்திரா மக்கள் இன்று வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணொளியிலே சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். அம்மா